இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். டெல்லியில காக்ரோச் பார்ட்டி போராட்டம் நடத்தினது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த போராட்டத்தில் போலீஸார் தடியடி நடத்தினாங்க. இது விவகாரமாக வழக்கு பதிவு செய்யணும். அந்த தடியடி அதிகமாக இருந்தது. தாக்குதல் கடுமையான தாக்குதலாக இருந்தது. இதனால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, மருத்துவமனையில் சிகிச்சையாக சேர்ந்துருந்தாங்க. தாக்குதல் நடத்திய போலீஸார் மீது நடவடிக்கை எடுக்கணும், எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்துலாம் குரல் வந்தது. நாடாளுமன்றத்தில் இது பேசினாங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, டெல்லி காவல் நிலையத்தில் போய் உட்காந்துட்டு இது இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கூட இருக்கிறாங்க, இப்போ அது எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தர்ணாவில் ஈடுபட்டார். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம நாட்டினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் நக்கீரன் வாசகர்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னு சொன்னா, ஒரு அரசியல் நடவடிக்கை ஜனநாயக தளமான போராட்டங்களிலோ அல்லது சட்டமன்ற நாடாளுமன்றங்களிலோ கொஞ்சம் எழுச்சியா மேல வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, முக்கியமான அதிகாரிகளோ அல்லது மற்ற அமைச்சர்களோ அதனுடைய தரவுகளை வாங்கி கொண்டு அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலையை பேசுவது சுதந்திர இந்தியாவில் 80 ஆண்டு காலத்துல நாம பார்த்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். முதல் பிரதமர் நேருவிலிருந்து நீங்க பல கட்சிகள் ஆட்சிக்கு வந்திருந்தாலும், இன்னைக்கு 2015க்கு பின்னால 2026 வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மோடியினுடைய சர்க்கார்ல அந்த விவரங்கள் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலேயே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜந்தர் மந்தர்ல இடம் கொடுத்தது யார் என்று சில அறிவுஜீவிகள் கேட்டு, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்து விட்டது என்று பதில் கொடுத்து, இனிமேல் ஜந்தர் மந்தரில் இடம் கொடுக்காமல் போனால் நன்றாக இருக்குமா என்று அதிகார வர்க்கம் யோசித்துக் கொண்டிருப்பது இந்தியாவில் இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாமே உள்துறை அமைச்சகத்தினுடைய ஏவலுக்கு ஏற்றாற்போல் சிந்திக்கின்ற அதிகாரிகளால் நடந்து வருவது. நீதித்துறை என்ன யோசிக்குதுன்னு சொன்னா, அவங்க அனுமதி கேட்கறாங்க, அந்த அனுமதியில் நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க, அனுமதி மறுக்கிறீங்க, உடனடியாக அது நீதித்துறைக்கு போறாங்க. நீதித்துறையில அனுமதி பெற்று போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போராட்டம் நடக்கும் போது அதை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராத போது, அல்லது அதனுடைய ஜெனுயினிட்டி நியாயத்தன்மை உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கோ மற்றவர்களுக்கோ உரைக்கின்ற போது, ஏன்னா இந்த காக்ரோச் என்ற வார்த்தையே தலைமை உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய பொருத்தமற்ற பதிலினால் வந்த ஒரு வார்த்தை தான் காக்ரோச் என்றது. அது அப்படியே ஒரு கட்சியா மாறுது. அந்த கட்சியாக மாறி சில விஷயங்கள் அவங்க செய்யும் போது அதுல உள்ள மக்கள் பங்கேற்பு அதிகமாக இருக்கின்ற போது, தாக்குதல்களை மீறி அவர்கள் அங்கே இருக்கின்ற போது சட்டத்துறை நீதித்துறை சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்தது. அதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கிடைச்ச வெற்றி. அதன் அடிப்படையில தான் எல்லா வழக்குகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொன்னது. ஆனால் அதிகார பசி கொண்ட RSS பாஜக போன்றவர்கள் அந்த நடவடிக்கையில் அக்கறை காட்டாமல், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இனிமேல் ஜந்தர் மந்தர் யாருக்கும் கொடுக்காமல் இருந்தால் என்ன என்பதிலே யோசித்தார்கள். இப்ப என்ன நிலைமைன்னு சொன்னா, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய டீமு இந்த ஆட்களுக்கு நடவடிக்கை எல்லாம் மேல் நடவடிக்கைக்கு போகல என்ற ஒரு பொய்யை தகவலா கொடுத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய உறவினர்கள் மீது தாக்குதல், மறைமுக தாக்குதல், நிர்பந்த நெருக்கடி. நிர்பந்த நெருக்கடினா என்னன்னா, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, பாண்டிச்சேரியில நம்முடைய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவருடைய அப்பா அம்மா ஆஸ்பத்திரிக்கே போய் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அவங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ மன ரீதியாக அவனை துன்புறுத்தி அந்த இளைய தலைமுறையை போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 2வது செய்தி என்னன்னு சொன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தின் காரணமாக இப்படி தோல்வியை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்த மத்திய ஒன்றிய அரசு இப்போது என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, மோடி பேசிய சுதந்திர தின உரையினுடைய தாக்கத்தின் காரணமா அறிவுஜீவி நக்சல்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதனால்தான் இந்தியாவுக்கு இப்படி ஒரு மோசமான நிலை என்று பெயர் பெற்றிருக்காங்க. இந்த அறிவுஜீவி நக்சல் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேன்ஸ் சாமியார்ல இருந்து
இன்னைக்கு போராட்ட களத்துல போய் போராடி அதுல ஜெயிலுக்கு போய் 6 வருஷமா ஜாமீன் கிடைக்காத ஆட்கள், வகுப்புவாத கலவரத்தில் ஈடுபட்டு சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற RSS அனுதாபிகள் ஜெயிலிருந்து வெளியில வந்து அவர்களை MLA MP மாலை போட்டு வரவேற்கக்கூடிய காட்சி, இது ரெண்டையுமே நம்ம வாசகர்கள் பார்க்கும்போது நீதி பயத்தின் காரணமாக சிறைக்குள் போயிருக்கிறது, அநீதி அதிகாரத்தின் துணை கொண்டு நாடாளுமன்றத்திற்குள் நுழைகிறது. அதுதான் உங்களுக்கு ராகுல் காந்தி மேல இருக்கக்கூடிய வசைபாடுகின்ற நிகழ்ச்சி. ராகுல் காந்தி பிரதமர் மோடியை பற்றி சொன்னதற்கு நேரடியா பதில் சொல்வதற்கு மாறாக காவல்துறையை கையில வைத்துக் கொண்டு அடக்குமுறை நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்வதன் மூலம் இதை டிஸ்மேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பல மாணவர்களுடைய விடுதிக்குள்ள RSS ஆட்கள் போய் அந்த காக்ரோச் குரூப், இடதுசாரிகள் மற்றவர்களை தாக்குகின்ற சம்பவமும் ராஜஸ்தான்ல, டெல்லிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சில யூனிவர்சிட்டி, ஜவாத்பூர் யூனிவர்சிட்டியில இங்கெல்லாம் வந்திருக்கு. காவல்துறை அதை வேடிக்கை பார்க்கிறது. அப்போ ஜனநாயக போராட்டவாதிகளுக்கு எதிராக காவல்துறை போராடுபவர்களை தீவிரவாதிகளாக காட்டுவது, மோடிக்கு விசுவாசமாக இருப்பது, அவருடைய சுதந்திர தின உரைக்கு ஏற்ப நடந்து கொள்வது, சட்ட ரீதியாக நீதித்துறை சொல்லி இருக்கக்கூடிய வேலைகளை அங்கே செய்கிறோம் என்று சொல்லி வந்து இங்கே செய்யாமல் இருப்பது, இது ஒரு புது வகை தந்திர அணுகுமுறை பிஜேபியினால. ஆனால் போராட்டம் என்பது இவர்கள் காரணமாக தீவிரமாகத்தான் பல இடங்களில் ஆகியிருக்கிறது. அந்த போராட்டத்தை இவர்களால் தடுத்து நிறுத்த முடியாது. ஒன்றிய அரசுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்பு இந்த மாணவர்கள் மீது கை வைப்பதன் காரணமாக கூடுதல் இழப்பாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு நடந்தது. இதில் வந்து அந்த தொகுதி மறுவரையறை, அந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரை குறித்து பேசப்பட்டது. அது வந்து இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எதிர்கட்சிகள் எல்லாருமே 543 அப்படிங்கிறது மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் குறிப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இங்கே ஏற்கனவே பேசும்பொழுது அதை குறிப்பிட்டிருந்தார். இப்போ அங்கே போய் அந்த மாதிரி குறிப்பிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது தவறான கருத்து அப்படின்னு திருப்பி நிர்மல்குமார் சொல்கிறாரு. அதில் எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறாரு. ஆதவராஜ் நான் பேசும்போது எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை, நாங்கள் அதில் தான் உறுதியாக இருக்கிறோம், திமுக மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நாளைக்கு அங்கே டெல்லியில் போய் ஏதோ அந்த மாதிரி நடக்கும்பொழுது அவை விட்டு வெளில வந்துடக்கூடாது, வெளில வந்துட்டால் அது அவங்களுக்கு சாதகமாக போயிடும், திமுக கையில் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடக்குது, யார் இதில் வந்து அரசியல் செய்கிறா, எப்படி பார்க்குறீங்க? தென்பகுதி மாநில முதல்வர்களின் மாநாட்டை கூட்ட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஒன்றிய அரசு இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில நடந்திருக்கு. இந்த வாசகர்களுடைய நினைவுக்கு கொண்டு வர்றேன். கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தினுடைய கடைசி நாள்ல வந்து வந்தே மாதரம் பாடும்போது மட்டுமே தான் ஒன்றிய அமைச்சர் உள்ளே வந்தார், உள்துறை அமைச்சர். அவர் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்தை சார்ந்த சில அமைச்சர்கள் பதில் பேசினார்களே ஒழிய உள்துறை அமைச்சர் பதில் பேசவில்லை. சோ தன்னுடைய பகுதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வியை அல்லது கேள்விக்கான பதிலை நிறைவேற்றாத ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் தென் பகுதி முதல்வர்களுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணார். அவருடைய நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. அவருடைய நோக்கம் என்ன? கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு அனுபவமான, ஒரு அற்புதமான முதலமைச்சர், நம்முடைய கூட்டாளி அப்படின்னு நீங்க பாஜக நினைச்சா, அவருடைய பாஜக கூட்டணி யாரு? சந்திரபாபு நாயுடு. அனுபவபூர்வமாக பல வருடங்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். நீங்க துணைத் தலைவர் யாருக்கு கொடுக்கணும்? அவருக்கு தான் கொடுக்கணும். ஆனால் கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பே துணை தலைவர் பதவியை விஜய்க்கு கொடுக்கிறாரு. அவருக்கு இதுதான் முதல் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட். இன்னும் குவார்டர்லி எக்ஸாம் கூட கிடையாது, மந்த்லி டெஸ்ட் தான். அந்த டெஸ்டுக்கான அஜெண்டாவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேள்வியே இல்லை, பதில் அவர் சொல்ல வேண்டியதே இல்லை, 100க்கு 100 என்று வாங்கக்கூடிய அஜெண்டா தான். அவரு மகாபலிபுரத்துல அந்த ஹோட்டல்ல பேசி முடிச்சுட்டு போனதோட சரி, நிறைய மக்களுக்கு துன்பத்தை கொடுத்த மகாபலிபுரத்தினுடைய அந்த கடைசி எல்லைக்கு அவர் போய் அந்த கூட்டத்துல அட்டன் பண்ணல, டெல்லிக்கு போயிட்டார். காலையிலேயே அவருடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. அதனால ஒரு மத்தியான மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன அங்க போட்டு பேசினதுல யாருக்கு லாபம்? இவரு போய் நம்ம சப்ஜெக்ட்ல என்ன பேசி என்ன வாங்கினார்? பரபரப்பா பேசின சப்ஜெக்ட் மேகதாது அணைக்கட்டு, 2வது பேச வேண்டிய சப்ஜெக்ட் தொகுதி மறுவரை சட்டம். அப்புறம் நான் நிறைய டாக்ஸ் கட்டுறேன் உங்களுக்கு,
அந்த டாக்ஸ் கட்டினதுக்கு எனக்கு நீங்க திருப்பி கொடுக்கிற காசு பத்தல, அதிக ரொம்ப டிலே ஆகுது. அதனால தமிழ்நாட்டினுடைய வாங்கும் கடனுடைய சமாச்சாரம் மேல போகுது. எதிர்கட்சிகள் எங்களை கேள்வி கேட்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா காசு கொடுங்க என்று பேச வேண்டிய முதலமைச்சர் விஜய் அவர்கள். மேகதாது சப்ஜெக்ட்ல அவர் பேசினாரான்றது தெரியல, விவாதிப்பு இல்ல, வெளியிலயும் வரல. ஆனா கூட்டம் முடிஞ்சு போகும்போது சிவகுமார் அவர்கள் அவர் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த மேகதாது சப்ஜெக்ட் என்பது பியூர்லி கர்நாடகா. அங்கிருந்து நாங்க உங்களுக்கு தேவையான தண்ணியை விட அதிகமான தண்ணி கொடுத்துட்டோம்னு ஒரு தப்பான செய்தியை சொல்றாரு. ஆக்சுவலா 3500 சதுர அடி அது கன அடி கொடுக்க வேண்டிய தண்ணீரே நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் கொடுத்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கேரளாவில நல்ல மழை, கர்நாடகாவிலும் நல்ல மழை, அதனால கூடுதலா தண்ணி வந்ததுனால நமக்கு தண்ணி வந்துருச்சு. அதை சிவகுமார் மறைத்து பேசும்போது விவரங்களை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அதை பேசியிருக்க வேண்டும். அதன் மூலம் தமிழ்நாட்டுல மீட்டிங் நடந்ததுக்கு குறைஞ்சபட்சம் அந்த சப்ஜெக்ட்ல நம்ம வெற்றி அடைஞ்சோம் என்று சொல்லியிருக்கலாம். இரண்டாவது என்ன, நீங்க அனைத்து கட்சி திமுக ஆதரவோடு ஒருமித்த தீர்மானத்தை தொகுதி மறுவரையில பேசணும். அங்க மறுவரையில என்ன பேசணுமோ அந்த சப்ஜெக்ட்ல ஸ்டாண்ட் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கு அது ஒரு நல்ல மரியாதை. ஆனால் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய தாவேகா திமுக ஒன்றாக நிறைவேற்றிய தீர்மானத்தை அங்க போய் பேசாம எங்களுடைய விகிதாச்சாரம் என்பது குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பலவீனமாக வைத்ததன் மூலம் ஏற்கனவே நமக்கு தமிழகத்திற்கு உள்ள உரிமையை நாம ஒரு பல்டி அடிப்பதன் மூலம் விட்டு கொடுத்து விட்டோம். நம்ம பேசுறது என்ன, 543. நீங்க சொன்னதை வச்சு காங்கிரஸ் நேற்று ஒரு தீர்மானத்தை போட்டாங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு. 1971 இது இன்க்ரீஸ் பண்ணாம 7.18 என்ற விகிதாச்சார அடிப்படையில அப்படியே 39 தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்தாமல் எங்களுக்கு விகிதாச்சாரத்துல தமிழகத்திற்கு இழப்பீடு வராமல் எந்த மாநிலத்திற்கும் இழப்பீடு வராமல் பேசுவது என்பது பிஜேபியினுடைய அஜெண்டா, தேசிய ஜனநாயக முன்னணியினுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டா என்பது பேர் டீலிமிட்டேஷன். அந்த பேர் டீலிமிட்டேஷனுக்கு இவர் வாய்ப்பு எடுத்து கொடுத்ததுனால ஒன்றுபட்ட எல்லா கட்சிகளும் எடுத்த அந்த முடிவுக்கு எதிராக இவருடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது. அது இந்த கூட்டத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான தோல்வி. மூணாவது என்ன, நீங்க பல மாநிலங்கள் பாப்புலேஷனை கணக்குல வச்சு கால்குலேஷன் பண்ணக்கூடாது என்று சொல்லி நாம கட்டின வரிக்கு ப்ரொபோர்ஷனேட்டா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை விரைவாக கொடு என்பதை நீங்க சொல்லாததுனால கடன் மேலும் கடன் மேலும் மேலும் கடன் என்ற வகையில அந்த ₹1.29 என்ற லெவல்ல அதே லெவல்ல நீடிக்கிற மாதிரி நாம திருப்பி வந்திருக்கோம். மகாபலிபுரம் காற்று வேற மாநிலத்திலிருந்து வந்த முதல்வர்களுக்கு குளிர் காற்றாகவும் நமக்கு மிகப்பெரிய வெப்ப காற்றாகவும் ஏற்பாடு செய்து துணைத் தலைவர் ஆணைகளை ஒழிய தமிழகத்திற்கு எந்த விதமான முன்னேற்றத்தையும் அந்த கூட்டத்தில் உங்களால வாங்க முடியல. அவருடைய அஜெண்டா வெற்றி பெற்று விட்டார். திமுக அண்ணா திமுக இல்லாம ஒரு கட்சி வரணும்னு பிஜேபி நினைத்தது. தாவேகா வந்துள்ளது. தாவேகாவை கையில வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு கட்சியையும் ஆட்டி படைக்கலாம் என்பதுதான் ஃபேர் டீலிமிட்டேஷன் பாலிசி ஆஃப் பிஜேபி. அந்த பிஜேபியினுடைய கோரிக்கைக்கு இவர் பல்டி அடித்து விட்டது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதாக தெரிவிச்சிருந்தாரு. இப்போ இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசும்பொழுது முதலமைச்சர் இந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க, திமுக எம்எல்ஏகளுக்கு கார் வேண்டாம், ஏன்னா நிதி நெருக்கடி இருக்குது, இந்த ஆட்சி ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கு, கஜானா தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் இது தேவையில்லை அப்படின்னு திமுக முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இது அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. திருப்பி அவர் பேசும்போது உதயநிதி சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நேரு அதான் சொல்கிறாரு, நாங்கள் எங்களுக்கு வேணான்னு சொன்னோம், நீங்கள் வச்சுக்க வேணான்னு நாங்கள் சொன்னோமா என்ன, அது உங்கள் விருப்பம், ஏதாவது பண்ணுங்கள், இதில் அரசியல் செய்யலை யாரும் அப்படின்னு சொல்கிறாரு. நலிவடைந்த உறுப்பினர்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு தான் இவங்களும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கும் திட்டம் என்பது அஜெண்டாவில் இல்லை. சுதந்திர தின கொடியேற்றத்தின் அப்போதும் அவருடைய மூளையில் இருந்ததா என்பது நமக்கு தெரியாது. ஆனா நாம சுதந்திர தின விழாவில் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது குறைஞ்சபட்சம் ₹2500 அந்த குடும்ப கார்டுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தது. அது கிடைக்கல. சிலிண்டர்
அது கிடைக்கல. கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தேர்தல் கால வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு நிதி நிலைமை சீரானவுடன் அல்லது திமுக ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி வைத்து போய்விட்டார்கள், ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கிறோம் என்றுதான் நிதி அமைச்சரும் முதலமைச்சரும் அமைச்சரவையுடைய முடிவாகவும் அறிவிக்கப்பட்டது. ஆனா இப்ப சட்டசபை நிகழ்ச்சிகள்ல பார்க்கும்போது அவரு கேட்டவரு, விசிகாவுடைய எம்எல்ஏ, காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ கேட்டவரு, நான் ஆட்டோல வரேன், எனக்கு ஒரு கார் கேட்டார். ஆனா அவர் தேர்தல் கால வாக்குறுதி அந்த பத்திரத்திலேயே அவருக்கு 2 கார் இருக்கு, ஒரு கார் இருக்குன்னு அவர் காட்டியிருக்காரு, ஒரு கார் இருக்குன்னு அவரு காட்டியிருக்கிறாரு. இதே போல எல்லாருக்கும் கார் கொடுக்கக்கூடிய சமாச்சாரம் விவாதத்துக்கு வரும்போது தாவேகாவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கேட்கிறாரு, கொடுக்கறதா கொடுக்குறீங்க, ஒரு இன்னோவா காரா கொடுத்துருங்கன்னு கேட்டாரு. சாயங்காலமே பாத்தீங்கன்னா சட்டசபை வளாகத்துக்குள்ள முதலமைச்சர் அலுவலகத்தை சுற்றி அனைத்து கம்பெனிகளும் காரை கொண்டு நிறுத்திட்டான். கேட்ட கோடிக்கணக்கான மக்களுக்கு காசு கொடுப்பதற்கு காசு இல்லை என்று சொன்னவர்கள் இதை எல்லாருக்கும் கார் இருக்குன்னு சொன்ன உடனே உலகாங்கிதான் அடைஞ்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் அதை நிராகரித்து பேசியிருக்கிறார்கள். நேற்றே ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள். எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல முடிவு எடுத்துருக்கிறாங்க, எங்களுக்கு கார் வேண்டாம். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் என்ன பதில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, நீங்க கார் இல்லாதவங்களுக்கு காரை கொடுங்க, மீதி ஆளுக்கு தேவையில்லை. இதுல ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு கிரிக்கெட் பேட்டில அடிக்கிற வேலையை முதலமைச்சர் செய்து ஆரவாரமாக தட்டி ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்ச தாவேகா எதிர்கட்சிகளின் அணுகுமுறையால் தோல்விதான் சந்திச்சிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காருக்கு கொடுத்த விவாத நேரம் அதிகம். மின் கட்டண சமாச்சாரமும் டிரான்ஸ்பார்மர் சப்ஜெக்ட்ல பேசும்போது நேரம் கம்மி. அரிசி குடோன்ல வைப்பதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு சம்பந்தமா பேசுவதுல நேரம் கம்மி. இவை அனைத்தும் மக்கள் பிரச்சனைகள். அந்த மகேசன் பிரச்சனை, எம்எல்ஏக்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் மக்கள் பிரச்சனைக்கு கொடுக்கவில்லையே என்று நேரடி ஒளிபரப்பை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களுடைய கணக்காக வந்து முடிஞ்சிருக்கிறார். அதனால இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய தாவேகா இந்த அஜெண்டாவில் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். திமுக சரியாக இந்த பிரச்சனையை கையாண்டு எங்களுக்கு கார் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல கட்சிகள் இதை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சூழல்ல அதில் தாவேகா தன்னுடைய தோல்வியை தான் சந்தித்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இன்னமும் கூடுதலாக கொடுக்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகளில் எடுத்த பல நடவடிக்கைகளுக்கு பதில் சொல்லும் போது ஒரு எழுத்தாளர் ஆதவன் தீட்டினார் சொன்னது போல மாண்புமிகு 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 சொல்லுவதை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாலே நேரம் அதிகமா கிடைக்கும். அதன் மூலமா 10 கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கார். அது போல நிறைய நேரம் நம்ம காதுல மாண்புமிகு விழுது, நிறைய நேரம் வம்ப வளர்க்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல் குமாரும் அந்த சட்டசபையை ஒழுங்கா நடத்துவதற்கு உதவல. சபாநாயகரும் பாட்டு பாடி அதை ஒரு நீயா நானா நிகழ்ச்சிக்கு மாறாக பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி போல சட்டசபையை மாற்றிக்கொண்டிருப்பது மக்களுக்கு முகம் சுளிப்பை ஏற்படுத்தும். அதனால தமிழக சட்டசபை மக்கள் பிரச்சனையில் கூடுதலாக நன்றாக செயல்படுகிறது என்பதை உணர்த்த வேண்டும். நேபாளத்துல 21 நாள் மீட்டிங் நடக்குது. சபாநாயகர் எதிர்கட்சிகள்கிட்ட கேள்வியை கேட்கிறாரு. எதிர்கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் கேட்கிறாரு, நான் 12 நாளா எங்க ஆட்கள் கேள்வி கேட்கறதுக்காக பதில் சொல்ல வேண்டிய அந்த துறை அமைச்சர் வரல, அவர் எங்க போயிட்டாரு பிரதம மந்திரின்னு கேள்வி கேட்கிறாங்க. நேற்று ஷோகாஸ் நோட்டீஸ் பிரதம மந்திரிக்கு கொடுத்து பதில் சொல்றதுக்கு கூப்பிட்டாங்க. எங்க நடக்குது? நேபாளத்துல ஒரு சின்ன ஆட்சி மாற்றம் நடந்த இடத்துல தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பேசுகின்ற சபாநாயகர் பாடுகின்ற நிகழ்ச்சிக்கு தானும் சேர்ந்து பாடகரா மாறுவதை சமயோஜிதமாக தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு மக்கள் பிரச்சனையை பேசினால் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிரயோஜனமா சில விஷயங்கள் கிடைக்கும். அதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.